ரூபாய் மதிப்பு சரிஞ்சா நடுத்தர மக்களுக்கு என்ன பாதிப்புன்னு கேட்குறீங்களா? அடுத்தது சில மாதங்களில் உங்கள் பட்ஜெட் மொத்தமாக மாறப்போகுது. எப்படி தெரியுமா? மிடில் ஈஸ்ட் போரினால் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து கடந்த சில நாட்களாகவே பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. இதனால் ஹோல்சேல் விலைவாசி கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு 8.3% உயர்ந்திருக்கு. இதன் விளைவாக அடுத்த சில மாதங்களில் மளிகை பொருட்கள், காய்கறிகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களோட விலை இன்னும் பல மடங்கு உயரும். விலைவாசியை கட்டுப்படுத்த ஆர்பிஐ வட்டி விகிதங்களை உயர்த்த வாய்ப்பு இருக்குன்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. அப்படி நடந்தால் நீங்கள் கட்டிக்கிட்டு இருக்க ஹோம் லோன், கார் லோன் மற்றும் பர்சனல் லோனுக்கான இஎம்ஐ இன்னும் அதிகமாகும். புதுசாக லோன் வாங்குறதும் கஷ்டமாக மாறும். மூன்றாவது, உலகளாவிய பொருளாதார மந்த நிலையால் நிறுவனங்களோட லாபம் குறையும். இதனால் நடுத்தர மக்களுக்கு இந்த வருஷம் எதிர்பார்த்த அளவுக்கு சம்பள உயர்வு இருக்காது. புதிய வேலை வாய்ப்புகளும் தற்காலிகமாக குறையலாம். சுருக்கமாக சொன்னால் வர்ற மாதங்களில் வருமானம் அதே தான், ஆனால் செலவுகள் அதிகம். அதனால் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைச்சி ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் சேர்த்து வைக்க ஆரம்பிங்க. இந்த பொருளாதார சூழலை நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க.